கடையில 1 கிலோ கேக் வாங்கி தருவேன். வா வா சொல்றா, உனக்கு 1/2 கிலோ கேக் வாங்கி தரேன். இங்க வா. நீ என்ன நீ 1 கிலோ கிழிச்சு விடு, நீ ஆட்டுறீன்னு இல்ல ஓவர் ஆட்டினா அத்து தூக்கி அங்க வர அங்க வீசி விடுவேன். இடது பக்கம் லேசா இறக்கி பிடி. அது ரோமன் ஜிக்கி இருக்கும் இந்த கொடுமையாடா. ஏமா நீ என்ன கூசாம பிடிக்கிற? ஏய் அவன் கடைக்கா ஈத்தர முண்டை மொட்டு முண்டை ஈபில வேலை ஆக்குற லைன் கம்பியை க்ளோஸ் போட்டு பிடிக்கிற மாதிரி. ஏய் நான் மோசமான அப்புறம் வெள்ளி குடமெடுத்து என் மச்சான் கோமாளி இந்த சின்ன பொண்ணு இவ செவத்த பொண்ணு சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு கழுத்தை திரும்பி குலக்கேஸ் ஆயிரும். நீயாச்சும் கொலகேச உள்ள போவ, நான் பாவடைய தூக்குனேன் எல்லாம் எங்க போவாங்க தெரியுமா? அவ்வளவுதான், நீர் கசிவு. தெரியுது இல்ல? சாரி தெரியாம பேசிட்டு. ஏ போடு நல்லா போடு. தேன்றா கெடுக்க வந்துட்டாங்க. தம்பி விடுங்க தம்பி. என்ன வெள்ளாட்டுல பால் குடிக்கிற மாதிரி என்ன பழக்கம் யுவராஜ்? என்னதான் பிடிச்சாலும் நல்லா வேற பஸ்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது தொண்டை என்னடா அது? என்ன பண்ணீங்க இப்ப நீங்க? சி தமிழ் என்ன விஜய் டிவி ரெண்டுக்கும் ட்ரை பண்ணி மனு எழுதி போட்டிருக்காரு. ஏன் சிசியம் தான் பாடுங்க தங்கம். ஓஹோ ஓஹோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நக்கி பாரு நக்கி பாரு. நல்லா இருக்கு. சொந்தூர் அந்த ஒரு வேட சொந்தூர் குறுக்க விழுந்து ஓடிடு. கமான் டாமி உள்ள போ. இங்க வாங்க, அருகில் வாங்க. பக்தி மிகுந்த அந்த நாடகம் இப்பயே மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எழுத்துனா தலைகால போயிடும். ஏன்னா இங்கே கதை தெரிந்தவங்க எல்லாமே. அதனால தான் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி பரமே அத்தனை நடிகரை எல்லா கதாபாத்திரையும் அழகா செய்யறதுக்கு போட்டிருக்காரு. தம்பி கைகாட்டி பரமனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். இந்த வந்துட்டாங்களா குடிய கிடக்கு. நீ எக்கோ வை சாந்தி. ஏதாவது டைலாக் வச்சிருப்பேன். சாந்தி, நீ ஆளு சிறுசா இருக்க, ஆனா 3 அடியில நீ இருந்தாலும் உன் மண்டைய பார்க்கல ரொம்ப அகலமா இருக்கு. சரி நாளைக்கு முடிய வெட்டி தர சொல்றேன். போங்க நீங்க இங்க வாங்க. நீங்க காலி போயில இங்க வாங்க மேடம். நான் உங்களை ஏதாவது அரும்பு குறைஞ்சு என் விரல் உங்க மேல பட்டுச்சா? உன் கண்ணுக்கு என்னைக்குமே நான் பூளையா இருப்பேன். அந்த பூளைய தொடச்சு விடுற துண்டா நான் இருப்பேன். அதுல நான் மொளாத்தூள தடவி வச்சிருவேன். நான் விளக்கனை ஊத்திக்கிட்டு தொடக்குவேன். மேற்கொண்டு காந்த வைக்கிறாங்க. நீங்க வாங்க. நீ குனியும் போது நான் பின்னாடி நிற்பேன். நீ குனியும் போது நான் பின்னாடி டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டுருவேன். ஏய் அவன் என்ன தப்பா சொன்னேன்? குனிவ டப்பு டப்புன்னு அடிக்கணும், செங்கக்கல்ல இருப்போம்ன்றேன். மண்ணு ஏயா தப்பு. அது செங்கக்கல் கிடையாது, அது ஆலப்பிளாக். இது சிமுண்டு முடலடா, இது சின்ன தூக்குச்சட்டிடா. சிமுண்டு முடிய கேவலப்படுத்தாத தம்பி. சிங்க முன்னாலே வந்திருக்க, சீரழிச்சு விட்டுருவேன். இவன் அங்கிருந்தாண்டா வந்திருக்கேன். அவன் நிறைய நாடத்தை கெடுக்கிறவன்டா. அவன் இன்னைக்கு மாடு புடி மாடு ஆயிட்டேன். உன் ஐட்டா இல்லைன்னு நினைச்சு நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணுறேன். வேணாம்னா சேர் போட்டுக்கப்பா. எட்டும்
அதுதான் ஏன்ட்ட விடுறான்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டற. நீ வா சாந்தி, நம்பாத. நீ சிரிக்கும் போது நான் நாக்க விடுவேன். நாக்கத்தை விடுவியா? அப்ப நீனு அடிச்சிங்கரு என்னத்தை திணிச்சிட்டு வந்த உள்ள? ஆப்பு காணாம புசுன்னு இருக்கு அப்பா மாதிரி. அறுத்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். அறுத்து உள்ள வச்சுட்டேன். சாந்தி, ஐயோ வர்ற தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடுவோம்? வர்ற தீபா கேமரா 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 கேமரா, நல்ல கண்டென்ட். தீபாவளிக்கு நம்ம எப்படி கொண்டாடுவோம்? தீபாவளி முடிச்சு போச்சா? கார்த்திகை மாசம் உனக்கு நான் கிளியாஞ்சட்டி வாங்கி தருவேன். அந்த கிளியாஞ்சட்டியில பொங்கல் 1 2 உளுந்த வடை. ஹோட்டலில் சாப்பிட்ற வேண்டாம். அந்த கருத்து தேங்க். ஐ லவ் யூ சாந்தி, லவ் யூ. எனக்கு நீ உத்தமையா இருக்கணும். என் விரலை தவிர இவன் விரலை தட்டாலும் நான் நிமினியை கூப்பிட்டு உன்னை கொண்டுருவேன். எக்கு வச்சு நல்லா ஏத்து. கம்மாக்கரை உரத்துல கண்ணத்தா. அந்த கம்மாக்கரை டீ பாரவட்டி, கம்மாக்கரை உரத்தில கண்ணத்தா. இன்னைக்கு நீ கண்டுக்காம அவங்க 2 பேத்துக்கு கம்பெனி கொடுக்கிற என்னத்தா. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறிய நீ என்னத்தா. கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறியடி என்னத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா, சும்மா நின்னு பேசினாக்க என்னத்தா. ஓம்புட்டு சொத்தலஞ்சு போயிருமா பொண்ணாத்தா, ஓம்புட்டு சொத்தலஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா, கண்ணாத்தா இதை கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. ஏய் ஆத்தா பேன் சொன்னதை நான் கேட்கல, அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அட ஆத்தாப்பே சொன்னதையும் கேட்கல, என் அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல. ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, அப்படியே அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அம்மா அதே இன்னொருத்தன் பொண்டாட்டி நான் கெஞ்சி கதறி கூட்டு வந்திருக்கேன். நீங்க என்னமா புரிஞ்ச பொண்டாட்டி மாதிரி சண்டை போடல என்னடா? கடைசியில் புரிஞ்ச பூரா என்னடா வெட்ட வர்றாங்க? நீங்க தப்பிச்சுக்கிறீங்கடா பாவம் உண்டு. காலையில ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல, இந்த அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, ஓம்பிட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறியடி என்ன. ஐயோ ஓயாம அவே வரையா நீ அப்ப லக்கா விட்டு வந்தீங்க. ஏண்டா நீ என்னடி அடிப்படுத்த முண்டா வெட்ட போற. நான் எவன் டைமே சும்மா நினைக்கிறேன் செவனேன்னு. அதுக்கு தான் சொன்னேன், என்னை விட்டு போகாதீங்க. போனதுனால உன்ன பிரச்சனை. ஆமா இவரு ஒரே சூம்பா சூம்பி போடுவாரு. விடு விடு, ஐஸை சொல்றான். வேற ஒண்ணு. இதை பூரா நோட் பண்ணி கார்ல அடி வாங்குறது அவங்க தான். பாட்டு மறந்துருச்சு. சாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது, தின ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது. அடி ஜாதி ஜனா ஆட்டாதம்மா, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த இயற்கை யார்கிட்ட காட்டாத. ஏ ஆடாதம்மா ஆடாதம்மா ஆடாத, உனக்கு ஆட்டம் கண்டு ஆடாத. மாப்பிள்ளைய கவை பார்த்து வந்தேன் எம்கேர நீ எத்துக்கம்மா, பிள்ளையாரு பார்த்து வந்தேன் எங்கே நீ எத்துக்கம்மா. மண்டகனமா எம்ம மண்டகனமா பேசுற என்ன இவங்க கூட மண்டகனமா சாந்தி புள்ள பழகன என்ன
புருஷன்கிட்ட தண்ட கட்டாத்தான வேணுமம்மா ஏ ஆட்டாதம்மா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத உனக்கு ஆட்ட கண்டு போகாடாத ஜாதி ஜனா நம்ம ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது அடி ஒன்னாலதான் நல்லா போனது அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்டாதா கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா வாங்கி வச்ச தாலி உண்ணுவா வாங்குது இந்த மேல்மருவத்தூர் இந்த ஆதிவரா சக்தி வாசலத்தின ஏங்குது அடி வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது இந்த ஆதிவரா சக்தி கோவில ஏங்குது கண்மணியம் பொழுது ஆஞ்சு நேரம் ஆகுது நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டு கமல போறிய சின்னாத்தா வாங்கடா ரெண்டு பேரும் வாங்கடா யாரு நாடக உலகத்துல கத்துக்கிறன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பூரா வளர்த்து விடுவேன். இந்த இவெல்லாம் தம்பி பரத்குமார் அப்பாலாம் கிடையாது அவனுக்கு. வந்தேன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் பண்ணி என்னை வளர்த்து விடுன்னு சொன்னேன். அவ்வளோதான். கலை யாருக்கும் பொது. இங்கே எல்லாரும் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. என்னை பொறுத்தளவு நிறையா பேர்த்த உருவாக்கிட்டே இருப்பேன். நான் உயிர் உள்ளவர். அவ்வளோ. உங்கள் கைதட்டு இவங்கள மாதிரி கலைஞர்லாம் வளர்ந்து வரணும். அங்கிட்டு வந்து எங்கள் அக்கா மையன் சின்ன வயசுலேருந்து அது வளர்ந்து அதை தூக்கி மூக்கெல்லாம் சிந்தி அது என்னைய கேட்குது, நீ எதுக்கு சூம்ப வந்தியான்னு. மகன் மகன் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டா சரியா போயிருமாமா. நல்லா பேசுகிறேன், நல்லா பண்ணுறாங்கல்ல. ரெண்டு பேரும் கைதட்டலாம், ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா அவ்வளோதான். நீங்கள் இந்த கைதட்டும் இந்த உற்சாகம் பண்ணதான் ஒரு கலைஞன் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிற முடியும். என்ன வாத்தியார் சொல்லி கொடுத்தாலும் அது பாடம் மட்டும்தான். ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு கோடு தான், அதை புல்ல பண்ணி நடிச்சாங்க. இவங்க தான் பெரிய கலைஞர், வாழ்த்துக்கள். ஆனால் நாங்கள் 3 பேரும் பேசினாலும் என் தங்கச்சி தான் அது சாந்தி, அவ்வளோதான். இது கலை. இந்த கலையில் கூட குறையா பேசுவாங்க, அவ்வளோதான். உள்ளே போனால் இது தங்கச்சி, நாங்கள் எல்லாருமே அதுக்கு அன்னைங்க. மேடையில் வந்த ஒரு ஜோடி. வாழ்த்துக்கள் சாந்தி, நன்றி. ஆனந்தராஜுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பரத்குமார் வாழ்த்துக்கள். இப்போ நீ காதல் சொல்லு, எதுக்கு 2 பேர்த்த கூப்பிட்டீங்கன்னா இன்னும் உன் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. வந்தா வெட்டிடலாமா? ஏற்கனவே வெட்டிட்டாங்களே, ஒன்று வந்து வந்தா வெட்டிட்டாங்களே. அதான் நீங்க பக்கத்துல இருந்தா பண்ணுவாங்க. இப்போ வர மாட்டாங்க. கமான் சாங் பண்ணுவோமா? அண்ணா என்ன என்னது என்னது என்னனே தங்கச்சி என்ன ஒண்ணு தங்கச்சி சங்கட்டமா முறகட்டவை சாங் ஸ்டார்டிங். கருவேப்பிலையே ஏமாமன் பெத்த மல்லிகையே அடிவாச கருவேப்பிலையே ஏமாமன் பெத்த மல்லிகையே அடி ஊத குளிர் காத்து